இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வெளியே போகிறோம். நான், மாமா, பாப்பா 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெளியே கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம், அங்கேயே நில்லு, எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இல்லைங்கம்மா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப் போக போகிறோம். இப்போ தான் டீ வச்சு கொடுத்தேன். நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப் போக போகிறோம். எதுக்கு இப்படியா? அங்கே போய் காளான் சாப்பிட போகிறோம். பொழுது விழுந்து வெளியே போகக்கூடாது. என்ன பார்க்குற? பொழுது விழுந்து வெளியில் போகக்கூடாது. உனக்கு பிச்சுட்டு நீ பேசாம ஒரு முடிவு எடுக்காது. என்ன போக காலையில் குடிக்க போகிற? காலையில் காளான் போட மாட்டாங்க. ஏன் தங்கம்? உனக்கு என்னடி பிரச்சனை? காளான் வேணும். இப்போ வாங்கிட்டு வர, நானே வீட்டுக்கு போயிட்டு வரேன். வீட்டுக்கெல்லாம் வேணும், தான் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். சரி, நல்லாவே இருக்காது. இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைக்கு போக போகிறோம். என்ன கடைக்கு? என்ன நீ கடை கடைன்னு கிடக்குற? என்ன கடை கூட வரு? அப்படி இங்கே இருக்கிற பக்கத்தில் போகிற கடைக்கு நீ ரெடி ஆனா என்ன ஆகலைன்னா என்ன? அப்படியே உட்காந்து எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. அப்போ எடுத்துரு தயவு செஞ்சு. அதனால நம்ம கடைக்கு போவோம். வாந்தி வர்ற மாதிரி இருந்தால் எது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன வாந்தி வர்ற மாதிரி இருந்தால் கடைக்கு போகிற? நீ ஏன் நீ கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் தான் எனக்கு நிற்குமே. இல்லை, நீ வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, எடு. நீ இல்லை, எடு, நான் பார்க்குறேன். எடு, நான் வளைச்சு போட்டுக்கிறேன். எடு, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். நீ எடு, பரவாயில்ல. ஏ பாப்பா, எடு, க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சப்பாத்தி வந்து பண்ண போகிறோம். சாரி, வெளியெல்லாம் போவோமா என்னன்னு தெரியல. சும்மா நாச்சுக்கு நான் சொன்னேன், எனக்கு சாப்பிடும் போல் இருந்துச்சு. டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு. வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா டீ போட்டு கொடுத்துட்டாரு. நான் லைவில் பேசிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னோடய பிளான் வேறு. உண்மையாலுமே எனக்கு கலந்து சாப்பிடணும் தான் இருந்துச்சு. டீ குடிச்சோன்னே ஒரு மாதிரி எனக்கு வாமிட்டு மாதிரி இருக்குது. இப்போ வந்து நைட்டுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சூப்பரான ஸ்பெஷலான ஒரு கிரேவி வந்து நான் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு கிரேவி வந்து நான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் ஆச்சு. பாப்பா வந்து ஒரு 2 வயசு இருக்கும். அப்போ தான் மாமாக்கு நான் பண்ணி கொடுத்தேன். இப்போ ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியாது மாமாக்கு அந்த கிரேவி. அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு கூட தெரியாது அந்த கிரேவி. அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். சப்பாத்தி ப்ளஸ் கிரேவி, அது என்ன வச்சு பண்ண போகிறேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு பூரி. நான் எனக்கு போட்டு கீழே இல்லை, உனக்கு சப்பாத்தி, எனக்கு உனக்கு என்ன வேணும்? அது என்னோட குட்டி. இப்போ வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். மணி இப்போ 6 தான் ஆச்சு. இருந்தாலும் மாவு பிசைஞ்சு வச்சுருவோம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுருவோம். அதுக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி வைப்போம். என்ன கிரேவி, என்ன வச்சு ஒரு டிஃப்ரெண்டான கிரேவி அப்படிங்கிறத நான் வாங்கிட்டு வந்துட்டு அது என்ன பொருள் அப்படிங்கிற பெருசாலாம் ஒன்றும் வாங்கிட்டு வந்து நான் சொல்கிறேன். யார் சொன்னா? எதில் மாவு பிசைகிறாங்க? என்ன கிரேவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டை தான். இல்லை, என்னமோ கிரேவின்னு சொல்லி முட்டை கிரேவிக்கு இப்படி சொன்னையா பக்கி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இதை செய்கிற டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ உடனே செய்ய மாட்டேன்னா கொஞ்சம் லேட் ஆகும். மாமா மாவு பிசைஞ்சு வைக்கிட்டோம். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இல்லை 6:30 ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ? எனக்கு வந்து சப்பாத்தி வித் முட்டை கிரேவி. மாவு சூடல்ல, தண்ணி சூடா. மாவு சூடல்ல பக்கி, தண்ணி சூடாக இருக்குது. எனக்கு வாய் கசந்த மாதிரியே தான் மேம் இருக்குது. என்ன சாப்பிட்டாலும் ஏன்னே தெரில. சரிங்க, மாவு பிசைஞ்சு வைக்கிட்டோம். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாவு பிணையும் பதிலா இவ்வளவு கமிஷன் நான் கொடுத்து இருக்கேன். மாவு பிணையும் முதல்ல பாப்பாக்கு வந்து கமிஷன் கொடுக்கணும். அப்பதான் விடுவாங்க. பாப்பா போதும் பாப்பா, போ பாப்பா. அந்த பயந்தானே பயமா. பெரிய வெங்காயம் 3பா. பெரிய வெங்காயம் 3 நீல நீளமா கட் பண்ணணும். பெரிய வெங்காயம் 3 நீல நீளமா கட் பண்ணணும். நீங்க கட் பண்ணி வச்சீங்கன்னா தான் நான் செய்ய முடியும். அப்புறம் நல்லா இருந்துச்சுன்னா நான் செஞ்சா தான் கணக்கு. எனக்கு வாந்தி வர மாதிரியே இருக்கு. வேற செஞ்சா நம்ம வாந்தி. எனக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு. நீ எடு. மூடி வச்சிருங்க. மூடி தான் வச்சிருக்கேன். மூடிட்டியா? நீங்க அந்த அறிவு கூட இல்லையா? 2 பெரிய வெங்காயமா? 3 பெரிய வெங்காயம். 2. ஏன் அதுக்கு 6 சின்ன வெங்காயமா வெட்டறேன்? சின்ன வெங்காயமே நம்ம வாங்குறது இல்ல. ஆமா, யாரோ சிஸ்டர் தான் சொன்னாங்க. சிஸ்டர் தக்காளி சின்ன தக்காளி வேண்டாம். வேணாமா? தக்காளி அரைக்கணும். அது 4 3 போட்டு அரைச்சிக்கிறது தான்.
சிஸ்டர் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க அப்படின்னா சரிங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் போ ஒரு வேலை சொன்னா அந்த வேலை உருப்படியாவே செய்யறது. நீ என்கிட்ட என்ன வேலை சொன்ன? அது நீளமா வெட்டுங்க அப்படின்னா எருமாடா வெட்டி வச்சிருக்க. ஏய் வெங்காயத்தை எப்படி வெட்டினாலும் வணக்கத்தானே போற. வணக்கத்தானே போறேன். இப்போ வெங்காயத்தை நீ என்ன பண்ண போற சொல்லு. நான் திங்க போறேன் உட்காந்து. ஒரே நிமிஷம், வெங்காயத்தை இப்போ என்ன பண்ண போற மட்டும் சொல்லு. நான் திங்க போறேன். வணக்கி அதை மிக்ஸியில் விட்டு அடித்தானே போற சொல்லு. அது சின்னதாக வெட்டினா என்ன, நீளமாக வெட்டினா என்ன, அப்படியே முழுசாக போட்டு வணக்கினா என்ன சொல்லுன்னு சொல்லுடி. இப்போ எனக்கு தெரிஞ்சே ஆகணும். ஏன் இந்த வெங்காயத்தை நீ வணக்கி மிக்ஸியில் அடிச்சா அரையாதா? அரையுமா அரையாதா? நானெல்லாம் இப்போ எதை ஏறி வைக்க முடியும்? அங்கேயே வை. உங்கள் அம்மா வேலை செய்யறதெல்லாம் செய்வா தங்கம். ஆனால் அந்த மூஞ்சி முகத்தை காமிக்காமல் வேலை செஞ்சதான் சரித்திரத்திலே இட மாட்டா. சரித்திரத்திலே வேலை கிடையாது. விஜய் இப்போ தான் எல்லா வேலையும் எடுத்து செய்வா. முழுசாக சந்திரமுகி யாருன்னு பிரியாவை நீங்கள் பார்க்கலாம். இப்படி தான் பண்ணுவாள். அவளோட ஒரிஜினல் ஃபேஸ் நீங்கள் பார்க்கணும்னா இந்த வீடியோ நீங்கள் இப்போ பேசுன பாருங்க, அதுதான் ஒரிஜினல். இது நான் மூஞ்சி அப்படியே கொடூராக பார்த்துருக்கும். வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். உங்கள் அம்மா பற்றி குறை சொல்கிறேண்ணா? உங்கள் அம்மா பற்றி குறை சொல்கிறேண்ணா? உன் தம்பியெல்லாம் சொல்ல, உங்கள் அம்மாவை தானே. உங்கள் அம்மா எப்படி சிரிச்சிருன்றதை நாளைக்கு உன் தம்பி அப்படி சிரிச்சிருந்து தான் வருவியா. ஏன்னா நீ பிறக்கும் போது அம்மா வந்து சாஃப்டாக இருந்தா, பேசவே மாட்டா. அதனால நீ இப்படி சாஃப்டாக இருக்கிற. இப்போ வந்து ரகடாக இருக்கிற உங்கள் அம்மா நீலாம்பரி மாதிரி. சாப்பிடும்போது சாப்பிட்டல, சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா, என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்குதுன்னு சொன்னேன். ஆமாம் சொன்னேன்ல, அப்பா அதை கூட சொன்னேன்ல. நான் எப்படா உங்ககிட்ட நீ செஞ்சது நல்லாவே இல்லை, நீ செய்யாதேங்கிறேன். ஆமாம் நீ செய்யறது நல்லா இல்லை, நீ செய்யாத. இனிமேல் செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன். நான் ஏன் செய்யறேன்? எனக்கு என்ன தலையெழுத்தான் வேலைக்கு போயிட்டு வந்து செய்யணும்னு? செய்ய, நீயே செஞ்சு நீயே சாப்பிடு. இப்படி தாங்க சண்டை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். மூஞ்சி மொதல் எப்படி காமிப்பாது இருக்குங்களா? மூஞ்சி பாருங்க, கொடூரமாக வச்சிருப்பா. ஏய் சமையல் பண்ணுற என்னன்னு பண்ணிட்டு சொல்லிகிட்டே பண்ணு. என்ன சமையல் பண்ணுற? அதில் போட, அது மேலே கவர் வச்சுருக்கீங்க பாரு. அது ஓடு. ஓடு தான், அது மக்கற குப்பை தானே லூசு. மக்கா குப்பையா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நிமிஷம் இங்கே இருக்க கத்திரிக்கோள் இருக்காது எங்கள் வீட்டில். முட்டையை பார்த்தீங்கன்னா முட்டையை உடச்சி எடுத்து வச்சுருக்குறாங்க. வெங்காயம் வெட்டி வச்சுருக்குது, கருப்பு கொத்தமல்லிகளை எடுத்து வச்சுருக்குறாங்க. என்னமோ பண்ண போகிறாங்க. பாப்பா கத்திரிங்களா? இதில் வந்து இப்போது கொஞ்சமாக நம்ம லைட்டாக வந்து குருமிளகு வந்து தட்டி எடுத்துக்கலாம். பெப்பர் தூள் போடாதீங்க, பெப்பர் வந்து போட்டுக்கலாம். இது வந்து இப்போ 2, 4, 6 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். ஓகேவா? இன்னும் பிளெண்ட் பண்ணலை, இன்னும் அதாவது முட்டை இன்னும் கலக்கலை, உடச்சி ஊற்றிருக்கேன். எதனால பெப்பர் தூள் வந்து போட வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா, பெப்பர் தூளில் வந்து காட்டம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால பெப்பர், நார்மல் பெப்பர் வந்து அப்பயே அரைச்சி போடும்போது காட்டம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். உரலே கையில் எடுத்துக்கொள்ளவும். மூட்டை பச்சை இப்படி தான் அதில் போட்டு நங்கு 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 இடிக்கவும். சாகவில்லையே இன்னும் மாங்கு மாங்கு அது மாதிரி மாங்கு 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 மாங்குன்னு இடிக்கிறா. என்னமோ பண்றாங்க எனக்கு தெரியல. முட்டையை வந்து சாப்பிட்டதா ஞாபகமே இருக்காது. கண்டிப்பா அது பாரு. பெப்பர் தூள் நிறையவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முட்டை ஒன்றும் பிரச்சனை, சாப்பிட போறவனுக்கு தானே வாய் அரிப்பு, நமக்கு அரிப்பு பெருமை. தள்ளி பிடிச்சி இருந்துட்டு கிடக்குற அப்புறம் இட்லி சட்டியில் இட்லி ஊற்றிக்கிற மாதிரி ஊற்றிக்க போகிறான்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு அடுப்பு பற்ற வச்சு உப்பு வந்து போட்டுக்கலாம். முட்டைக்கு அளவாக போடுங்க. அடுப்பு பற்ற வச்சுட்டு தண்ணி காஞ்சிட்டுக்கும்ல, உள்ள வைக்க முடியாது. லைட்டாக பற்ற வச்சு நான் கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து நான் எப்போ வந்து இது செஞ்சு பழகினேன், எப்படி செஞ்சு பழகினேன் அப்படின்னா, நம்ம கம்பெனிக்கு ஒர்க்குக்கெலாம் போவோம் இல்லைங்களா,
முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி கிளாசிக்கில் தான் வேலை செஞ்சேன். நான் கிளாசிக்கில் வேலை செஞ்சேன். அங்கே வந்து ஒரு அக்கா வந்து கொண்டு வருவாங்க. அந்த அவங்க வீட்டுக்கார் பண்ணுவார், அது கொண்டு வருவாங்க. சப்பாத்திக்கு காலையில் சாப்பிடும்போது டீ டைம் ஊற்றி விடுவாங்க. ஒரே டைம் கல்யாணம் ஆகி ஒரே டைம் தான் எங்கள் வீட்டுக்காரர் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம். அது பண்ணிவிட்டு இப்போது பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து பிளெண்ட் முட்டையை நல்லா அடிச்சுக்கலாம். ஆமாம், வேற குண்டால தான் பண்ணியிருக்கோம். வச்சுச்சுவோம். ஏன் ரொம்ப பெருசாக வருமா? இல்லை 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 சரி வந்துருமான்னு தெரியல. வேகணும், அப்படியே வெந்து வரணும். அவ்வளோ வெந்துடும். தண்ணி மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி, தண்ணி கொதிச்சு உள்ளே போயிருப்போம். தண்ணியெல்லாம் உட்காந்துக்குள்ள உட்காரதெல்லாம் உட்காந்துரும். கிளாஸ் வச்சு இல்லை வேற ஏதாவது குண்டா வச்சு மேலே தான் வைக்கணும். அது என்ன பண்ணணும்னா இந்த ஆவியிலே வேகிற மாதிரியா? அடியில் ஆயில் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணணும்ல, இப்படியே எப்படி வைக்கணும். சரி, அடிச்சுட்டு வேற இருந்தால் இதில் ஊற்றி அப்படிதான் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை, உப்பு, நம்ம கொத்தமல்லி தழை. இதை கூட ஊற்றி இதுல இன்னொரு பெரிய இதெல்லாம் எங்க இந்த டிஃபன் பாக்ஸ் அந்த சம்பளத்துக்கு இருக்கு வரும் கப்பு கட்டு. அதா டிஃபனா? டிஃபன் பாக்ஸ் இருக்கா? ஒரு பாக்ஸ். அந்த பாக்ஸ் இந்த எப்படி இப்படிதான் பண்ணுவாங்க. நான் வந்து என் கைக்கு தகுந்த மாதிரி வைப்பேன். இந்த டிஃபன் பாக்ஸ்ல வேலை இல்லம்மா. அது நம்மளதே கிடையாது. கேட்குறவங்க வந்து கேட்டாங்கன்னா அந்த டிஃபன் பாக்ஸ் எப்படி நம்ம டக்குன்னு கொடுப்போம். அது எனக்கு என்ன தெரியும், நீ வாங்கி வச்சிருக்கீங்க. நம்மளோடது அடுத்தவங்களோடது உனக்கு வித்தியாசம் தெரியாதா? நாங்க யார்ட்டையும் வாங்கி யூஸ் பண்ணது இல்லைம்மா. நம்ம சாப்பிட மட்டும் தான் தெரியும் நமக்கு. நான் யார்ட்டையும் வாங்கல. அதை அதுல இருந்து சாப்பிடல. நான் சாப்பிடல. நெய்யூ சாப்பிட வேணா நல்லா இருக்கும்ல. எது வேணும்? இது நம்ம முன்னாடி அடுப்பு வச்சிருக்கும் போது சின்னதா இருந்துச்சு. இப்போ என்ன வேணும் அதுக்குள்ள வைக்கிறதுக்கு? உள்ள வைக்கிறதுக்கு வேணும். இல்லைம்மா, இதாட்டா இருந்தா இதை கவுத்து. அது மேலே வை, வச்சு ஊற்று, நின்றுடும். என்னது? இந்த பாக்ஸில் ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். முட்டை அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? இங்கே வேறு உன்னோட கொலுசு எங்கே எடுத்த? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் நார்மலாக ஆயில், நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் தான். இதை வந்து டிஃபன் பாக்ஸில் எல்லா பக்கம் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நிறையவே ஊற்றிட்டேன். ஓகேவா? அப்படியே அந்த டிஃபனுக்கு மாற்றிக்கணும். ஏன்னா அது குண்டா அதில் போகாது. இல்லை போகும், வச்சு பார்த்து தான் இது பண்ணேன். எண்ணெய் ஊற்றலை, அது பெரிய இதாயிரு. எப்படி இருந்தாலும் அடிச்சுட்டு தான் நீ ஊற்றுவேன். என்ன ஊற்றணும்? ஏடா இல்லைம்மா, வேற குண்டால் அடிச்சு இந்த குண்டால தான் ஊற்றிக்கணும். சரி, டிஃபன் பாக்ஸ்லேயே வை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் கரெக்டாக வேலை ஊற்று. நம்ம ஊற்றி வச்சாச்சு. இப்போது அப்படியே தூக்கி அடியில் அதை ஊற்றி கரெக்டாக சென்டர் பார்த்து இப்படி ஜென்டராக வச்சிடலாம். ஓகேவா? விழுகாதுன்னு நம்புவோம். விழுகாது. வெயிட் தாங்கும்ல. அப்படியே மூடி வச்சிடணும். அடுப்பை முதல்ல பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சாச்சு, மூடி வச்சு. ஓகேவா? இது வந்து ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் போது முட்டை வெந்துடும். தண்ணி வச்சுனா முட்டை வெந்துடும். இப்போ நம்ம என்ன அரைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா, இங்கே இருங்க, ஒரு மிளகாய், சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு 2 போட்டிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிருக்கேன். தக்காளி வந்து நம்ம கிரேவிக்கு தகுந்த மாதிரி வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்தே வை, நாளை காலையில் வைக்கும். அது மாதிரி போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி எல்லாம் ஓகேங்களா? தக்காளி வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதில்லை. மேக்ஸிமம் இப்போல்லாம் ஒரு 2-3 மாதத்துக்கு மேலே ஆச்சு ஃப்ரிட்ஜில் தக்காளி. ஃப்ரிட்ஜில் இப்போ தக்காளி எனக்கு இருக்குது. எங்கே இருக்குது? ஃப்ரிட்ஜுக்குள்ளே தக்காளி வைக்காதீங்க. நான் வைக்கல. வெளியிலையாச்சு. நான் வைக்கல. அம்மா வாங்கிட்டு வந்துருக்கீங்க. தக்காளி கட் பண்ணி போட்டுக்கொள்ளவும். இந்த வடச்சட்டிலேருந்து சவுண்டு வருதுங்க. கடன்னு உள்ள வரல குஞ்சு வச்சுன்னு நினைக்கிறேன் முட்டையிலிருந்து.
தக்காளி வந்து நான் ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேங்காய் அரைச்சி வேணும்னாலும் தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். கிரேவி நீங்கள் கிரேவி எப்படி வைப்பீங்களோ சேம் அதே மெத்தேடு தான். அது போடணும் இது போடணும்லாம் சொல்ல வரல நான். உங்களுக்கு கிரேவி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகாயெல்லாம் போட்டு செஞ்சாலும் இன்னுமே நல்லாயிருக்கும். குடமிளகாய் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு இன்னுமே செஞ்சாலும் இன்னுமே நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே போட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக இதாகி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் நான் போட்டிருக்கெல்லாம் காமிச்சிட்டேன்னா இப்போ தக்காளி வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் ஊற்றணுமா ஐயோ போச்சு இன்னமும் ஆடுது கொதிக்குதுங்க. லைட்டாக வை. நம்மளோட பயமா இருக்கு. இல்லை அது பொறுவே தள்ளு. இல்லை அதை விடு ஒரு நிமிஷம். இடுக்கி எடு இடுக்கி உள்ள வச்சுட்றியா? அதுக்குள்ளே தண்ணி போகாதனால அது கொதிக்குது. அப்படி இது உள்ளேயே வச்சிருவோம் பேசாம. அப்படியே வச்சு விட. தண்ணி மேலே வந்து தெரிச்சிச்சுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். அன்னைக்கு கரெக்டாக அந்த இது இருந்தனால எடுத்தோம். எல்லாம் தண்ணி ஊற்றி இப்படி நட்டமாக வச்சுரு. ஒரு தண்ணி பிடிச்சி இப்போதைக்கு மேலே வச்சு. இல்லை இப்போ ஆடாது. உனக்கு இப்படி குப்பரை கவுத்துருக்கறனால இப்படி அடியில் தண்ணி கொதிக்கும் போது அது ஆடுது பார்த்து. ஓகே ஓகே. அந்த குட்டி இந்த இதுவும் வாங்கிக்கலாம் பசங்க. நேரம் வைக்கணும். பேருன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்த சட்டியில் வைப்போம்ல அந்த இது அன்னைக்கு தூக்கி போடாமல் இருந்திருக்கணும். அப்போ எப்போ தூக்கி போட்டேன்? அந்த நம்ம இதெல்லாம் வைப்போம்ல பாத்திரம் வைக்கிறதா? திருவேணையா? இதா திருவை. அதுதான் மேலே கிடந்த மாதிரி இருந்துச்சு இல்லையோ? இருந்துச்சு. எங்க அதை தூக்கி போட்டேன்னு தான் தெரியல. இதுக்குள்ளே கிடக்குது. எங்க இருக்குன்னு தெரியல. ஆமாம் பானை வைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது வச்சுருந்தோம் இல்லையா? இதில் பட்டை கிராம்பு பட்டை இது என்ன பிரிஞ்சாய் இலை அப்புறமா கடல் பாசி ரோஜா பூ இலை எல்லாம் வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது வந்து இப்போ நல்ல மைய அரைச்சி வச்சுக்கலாம். தக்காளி தண்ணி தேவையில்லை. அவ்வளோதான் நம்ம வேலை முடிஞ்சு கொடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கல்லில் போட்டு ஆட்டி எடுத்து நைஸாக கடிச்சிட்டேன். என்ன பாப்பா 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 உடைய கூப்பிட்ட தப்பா சரியா? அப்புறம் இப்போ நீ அப்பா நீ என்ன சொன்ன? நீ சொல்றீங்க உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. ஆத்தாக்கு பாதி கொடுத்துருப்போம். அவதிகள் பேசு. ஆத்தாக்கால பாதி கொடுத்துரு. அவ அப்படி கொடுப்பாள. ஏன் இங்க வேற எனக்கு கொடுத்தீங்கன்னா என்கிட்ட கிடையாது. கூட எனக்கு பாதி ஆத்தாக்கு பாதி நான் வச்சுக்கிறேன். நீ ஒன்று அம்மா ஒன்று வச்சுக்கோங்க. இந்த பாதி கொடுத்துரு. இந்த பாப்பா எல்லாத்தையுமே நீயே சாப்பிட முடியுமா? இந்த சண்டை கட்டாதீங்க. 1000 இந்த ஆத்தா கொடுத்துருத. ஆத்தாக்கு பாதி எனக்கு பாதி. போ சரி பரவாயில்ல நீ கொடுத்துரு. ஆத்தா சாப்பிட்டுக்கும். விவரமான ஆளுதான். வெத்தலை போட்டுருச்சாங்க. ஆத்தா சொல்லிச்சா இப்போ நான் வெத்தலை போட்டுருக்கிறேன் வேண்டான்னு. இந்த உட்காந்து சாப்பிடுங்க. இட்லி குக்கருக்குள்ளே நல்லா இருக்கும். இப்போ ரெடி ஆயிடுச்சா? ஓபன் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குது. என்னடி இது? ஏதோ நூலா படம் மாதிரி ஒட்டி கிடக்குது. என்ன நினைச்சு நீ பண்ண? இப்போ என்ன வந்திருக்குது? இல்லை கரெக்ட் தான். என்ன நினைச்சலாம் இல்லை இப்படி தான் வரும். நம்ம தான் ஃப்ளைட்டுக்கு மாற்றி கட் பண்ணணும். அதை பண்ணிடலாம். வெந்துருச்சு. அப்போ நீ தள்ளுமா. கம்பா என்னமோ பண்ணி வச்சிருக்க. இப்படி தான் வரும். இப்படி தான் வருமா? இந்த கேமரா ஜூம்லயே தான் அப்படி. ஆஃப் பண்ணியாச்சு. தண்ணி வேணுமா? முட்டை கேக் ரெடி. பார்த்து ஒரு சுட்டு எடுத்து போடலாமா? ஸ்பூன் எடுத்து என்ன நிறைய ஷீட்டு எல்லாம் ஷீட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எங்கீங்க நம்மளுக்கு போதுங்க ஷீட் எங்கிட்டு போய் வாங்க. சென்டர் எல்லாம் வெந்துருச்சான்னு பாரு. வெந்துருச்சுமா? வெந்துருச்சா? வெந்துருச்சா? நீராவி
கட் பண்ணி நம்ம எடுப்போம். முட்டை கேக்கு சென்டரில் வேகலது. அட வெந்தது தான், நீராவி ஆவி இருக்குது. இதுக்கு மேலே முட்டையெல்லாம் வேகாது. அது நீராவி. சரி பாப்பா. போட்டுக்கலாம். அப்போ கரெக்டாக இருந்தது அந்த இது எனக்கு நான் வச்சுருந்தது. என்ன பண்ணுறேன்? இந்த குழம்பு வைக்கிறதுக்கு முதல்ல இந்த மாதிரி முட்டை கேக் செஞ்சுக்கோங்க. அடியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இதில் அப்படி ஷீட் போட்டு யூஸ் பண்ணலாம். நம்ம ஷீட்டெல்லாம் அந்த அடி பிடிச்சிருக்காது இல்லை? நம்ம அடியில் அந்த இது போட்டிருக்கோம்ல, அதெல்லாம் அடியில் தான் நிற்கும். தள்ளிக்கே பாப்பா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றது. அவளுக்கு ஒரு பீஸ் எடுத்து கொடுத்துரு. பாப்பா சாப்பிட்றியா? கொடுத்தா அப்புறம் கேட்கணும்ல என் பிள்ளை. போ. சூடாக இருக்குது, பார்த்து ஊதி சாப்பிடணும். ஆமாம், குட்டி குட்டி பீஸா போடுவா இல்லை பெரிய பெரிய பீஸாவே போட்டுட்டா? போட எப்படி இருந்தாலும் கரைஞ்சிக்கும். அதில் கரையாது, அப்படியே தான் நிற்கும். நல்லா இருக்காம்மா? அது தக்காளி வெங்காயம்லாம் போட்டுருவேம்மா. ஏன் உனக்கு இப்படியே வேணுமா? அப்புறம் சப்பாத்தியில் சாப்பிட முடியாதே, கிரேவி இருக்காதே. நல்லா இருக்குங்க உண்மையை பார்க்க வந்து இப்படி இருக்குது அப்படின்லாம். நம்ம வீட்டில் செய்வது வந்து அழகு வராது, டேஸ்ட் மட்டும்தான் வரும். சரிம்மா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிடுவோமோ, ஒவ்வொருத்தருக்கு பெரிய பீஸா சாப்பிட்டா பிடிக்கும். முட்டை பிரியர் நிறைய பேர் இருப்பீங்க. என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா முட்டை பொரியல் செஞ்சு கொடுத்துருந்துருப்பேன், வேலையே முடிஞ்சிருக்கும். என்ன தக்காளி வெங்காயம் இது அப்போ தூக்கி வீசிக்கலாம் இருக்குதுமா குண்டாலாம். நான் இப்போ தெரியல நீ எப்படி செஞ்சு எனக்கு நான் பார்த்தது நல்லா வந்துச்சு. ஒருவேளை நான் பேப்பர் போட்டிருப்பணும். இல்லை பேப்பர்லாம் போட்டு பேப்பர் போட்டுல நான் செஞ்சதே இல்லை இப்போ வரைக்கும். அந்த பேப்பர் ஷீட் நம்ம வாங்கவே இல்லை முதல்ல. அப்போ ஏதோ ஒரு கண்டென்ட் ஸ்டீம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை இதுதான், வேற எதுவுமே நான் போடல. எண்ணெய் ஊற்றி தான் வச்சேன், இட்லி சட்டியில் தான் வச்சேன். நல்ல ஞாபகம் இருக்குது. சரி ஓகே. சரி போ. அடுத்து என்ன பண்ண? அடுப்பு தைக்கணுமா? எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலலாம் வந்து டீ மிச்சமாச்சு அப்படின்னா வந்து குண்டால ஊற்றி வைப்பீங்க சூடு பண்ணுறக்கு. எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா டம்ளரில் ஊற்றி வைப்பாங்க. நான் டம்ளரில் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா இதை தூக்கி கீழே ஊற்றிடுவேன். எனக்கெல்லாம் டீயோட அருமை தெரியுதா? எதுக்கு ஊற்றுனதா? அப்படித்தான் ஊற்றுவேன். அப்படித்தான் ஊற்றுவேன். உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு பிரியா. அப்படித்தான் ஊற்றுவேன். சொல்லிட்டே செய்ய 3 செஞ்சேன்னா அது எப்படி தெரியும்? பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அந்த இது போட்டாச்சு. நம்ம எடுத்து வச்ச ஸ்பைசி மசாலாலாம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். பொன்னிறமாக வணங்கட்டும். பூண்டு வேணும்னா வந்து இடித்து சேர்த்துக்கலாம். ஏன்னா முட்டை தான் இல்லைங்களா, வாயு நீங்கள் சேர்த்துட்டீங்கன்னா சேர்த்துங்க. நான் சேர்த்துல வேணும்னா போட்டுக்கலாம். போடலாம் 2. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கசகசா உள்ள போட்டிருக்கேன். இந்த குட்டி குட்டியாக தெரியுது கசகசா. மட்டன் குழம்புக்கும் சிக்கன் குழம்புக்கும் சமைக்கும் போது கசகசா போடுங்கக்கா. நீங்கள் போட மாட்டேங்க சொல்கிறேன். பேசிக்காக என்னன்னா எங்கள் வீட்டில் இல்லை, அது வாங்கணுன்னே எனக்கு தோணாது. நண்டுக்காக வாங்கி வச்சிருந்தேன் ஒரு டைம். அப்புறம் பாப்பாவுக்கு ரொம்ப வயிற்றுல போயிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த கசகசாவும் மொத்தமாக அரைச்சி உங்களுக்கு மருந்தை ஊற்றி விட்டேன். அதுக்கப்புறம் கசகசா வாங்கணுங்கிறதையே நான் மறந்துட்டேன். எனக்கு இன்னொரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நான் வந்து நிறைய விளாகு ஷார்ட்ஸ் இதெல்லாம் நிறைய பார்ப்பேன். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா மீன் குழம்புக்கு மீன் குழம்புக்கு பொரியல், அதாவது வறுக்கறதுக்கு வந்து போடுவாங்க பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தவங்களும் அந்த டேஸ்ட் பிடிக்கும், இஞ்சி பூண்டு டேஸ்ட் வந்து பிடிக்கும். ஆனால் மீன் குழம்புக்கு வந்து சோம்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடுறாங்க. மீன் குழம்புக்கு சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவாங்களா? போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அது வந்து கறி டேஸ்ட்டு தானே கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா, மீன் குழம்புனா எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டு மேக்ஸிமம் கடுகு ஒருத்தம் போடுவாங்க, ஒருத்தம் வெந்தயம் மட்டும் போடுவாங்க. நான் கடுகும் போடுவேன், வெந்தயமும் போடுவேன். எனக்கு தெரியல, ஏன்னா இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு 2-3 மீன் குழம்பு வீடியோவில் போட்டுருந்தாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருந்தாங்க. நல்லா இருக்குமான்னு எனக்கு ஒரு டவுட்டு, தெரியல. யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் வணங்கினதுக்கப்புறம் பூண்டு நம்ம முன்னாடியே அதில் வந்து குருமிளகு நசுக்கினால அது அப்படியே மற்றபடி ஒன்று
பச்சடிக்கு உள்ள ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பேர் தான். பாப்பா வந்து மேக்ஸிமம் வந்து இந்த கிரேவி வந்து சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சமாக தான் ஊற்றிடுவாங்க. அதனால எங்கள் 3 பேர்த்துக்கு வந்து எது கொஞ்சம் இதாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம். தேங்காய் ஊற்றி செய்கிறீங்க அப்படின்னாலும் தேங்காய் ஊற்றி செஞ்சுக்கலாம். பாப்பா குருமிளகு எடுத்து வச்சேன், கேட்டால் குருமிளகு போட்டுருந்தா சாப்பிடாது, பரவாயில்ல எடுத்து வைக்கணும். இப்போ வந்து தக்காளி ஊற்றிருக்கோம் இல்லையா, தக்காளி பச்சை வாசம் போகட்டும், தண்ணி வந்து அப்புறமா ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தக்காளியே பச்சை வாசம் போகட்டும். இப்போ இதில் என்ன போட போகிறோம் அப்படின்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா போட்டிருக்கேன். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது வேணாலும் போடலாம். நான் வந்து மட்டன் மசாலா போட்டிருக்கேன். உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வேண்டாம், நான் வந்து போட்டு எரிஞ்சிருவேன். அதனால் இது ஒரு பீஸ் இந்த நீங்கள் எனக்கு நான் அப்புறம் ஒரு மாதிரி ஆயிடும் எனக்கு. பாப்பா உப்பு இருந்துச்சா? உப்பு இருக்கு. அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கா? அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒன்று எடுத்துன்னு போடு. கிரேவிக்கு அளவாக போட்டுக்கலாம். போடு. கிரேவிக்கு அளவாக போட்டுக்கலாம். உப்பு மட்டும் பார்த்துக்கணும், ஏன்னா அதுலேயே நம்ம போட்டு அடிச்சிருக்கிறதுனால உப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும். அதை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு போட்டுக்கணும். நல்லா வந்து இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதாகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தக்காளி நல்லா கொதிச்சு நம்ம முதல்ல ஊற்றினோம்ல எண்ணெய், அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடணும். அதை அப்படியே அள்ளி தனியாக எடுத்து வச்சுக்கிற அளவுக்கு அது வந்து நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு எண்ணெயும் ஊற்றின எண்ணெய் வெளியில் வரும் பாருங்க. இப்போ அது மட்டும் தனியாக வடிச்சு வச்சுட்டு அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் ஆகிக்கும். அவ்வளோ எண்ணெய் அப்படி சீக்கிரமாக குடும்பம் நடத்தணும்னு சொல்ல வர்றேன். என்ன ஒரு வீடியோ பார்த்தியா? ஒரே எண்ணெயில் முட்டை வணக்கி அடுத்தது செய்வாங்க பார்த்தியா? முட்டை பொரியல் ஒரு முட்டையை வச்சு ஒரு சிஸ்டர் பிரியாணி செஞ்சாங்க பார்க்கலையா? ஒரு டீஸ்பூன்ல நெய்யிலையா? வெறும் ஆயில்ல எபிசோட தான் இருக்கு. அவங்க ஊத்துன அந்த இதோட இவ்வளவு ஆயில் பத்தாதா? இந்த கரண்டியில ஒரு இதுல ஆயில் எடுத்து 5 பேர் சாப்பிட்றதுக்கு பிரியாணி செஞ்சிருந்தாங்க. நெய் ஊத்தல, வெறும் இதுல மட்டும். அது நம்பவே முடியல என்னால. எப்படிடா அது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா நானும் ஒரு காலத்துல அப்படி இருந்தது. அவர்கிட்ட கேளுங்க. கொஞ்சம் ஒரு காலத்துல அதான் சொல்லிட்டு ஒரு காலத்துல ஏன்னா இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறதான் டேஸ்டா இருக்கிற மாதிரி என்னோட மன பிராந்தின்னு நினைக்கிறேன். அடிப்பிடிக்க போகுது. அடுப்பை சிம்ல வச்சுட்டு அப்படின்னா தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்பவுமே எண்ணெய் அவ்வளோக்கா யூஸ் பண்ணுவேன், கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்டெல்லாம் ரொம்ப முன்னாடி நானெல்லாம் எண்ணெய் நல்லா யூஸ் பண்ணுவேன். நாம அதிகமாக ஊற்றிடுது. நான் தோசைக்கெல்லாம் விட்டு ஊற்றுவேன். தோசை ஒரு ஆசை. இந்த எங்கள் வீட்டு பக்கத்தில் கடலை நெய் போச நாங்கள் கடலை நெய்யே வாங்கினதில்லை. உண்மையை நாங்கள் கடலை நெய் நாங்கள் வாங்கினதில்லை. எனக்கு கடலை எண்ணெயில் தோசை சுடணும், கடலை எண்ணெயில் சமைக்கணும்லாம் ஆசை இருக்கு. ஆனா வந்து அது எவ்வளவு தெரியுங்களா? 345 ரூபா. நீ வாங்குற ஆயில் எவ்வளவு? நான் வாங்குறது ரேஷன் கடையில 25 ரூபா ரேஷன் கடையில. நான் இதுல போய் வாங்குற ஆயில் 124 ரூபா. 141 ரூபா. 124 ரூபா. 140 ரூபா எடுத்தேன். நான் 127 ரூபா எடுத்தேன். அது பாம் ஆயில் தான். பாம் ஆயில் சேர்க்கக்கூடாது, சீக்கிரம் கொழுப்பு வந்துருமாமா. ஆல்ரெடி எனக்கு வேற இல்லை. ஆனால் அதுவே பழகிடுச்சுங்க, அதுதான் செய்கிறோம். வேறு எதுவுமே வாங்குறது இல்லை. எல்லாம் நல்லெண்ணெய் செய்யணுங்கம்பாங்க, கடலெண்ணெய் சேர்த்துக்கணும்பாங்க. ஆனால் எனக்கு காசெல்லாம் இருக்குது. ரேட்டை போய் கேட்டேன், 300 ரூபாய்க்கு மேலே சொன்னாங்க. அதனால வாங்குறது. எப்படி சிஸ்டர் குடும்பம் ரன் பண்ணுறீங்க? நீங்களே இப்படி தான் ரன் பண்ணிட்டேன். எவ்வளோ சிக்கனம் முடியுமோ அவ்வளோ சிக்கனமாக எது ஆமாம் அதில் சமைச்சாலும் எப்படி இருந்தாலும் 50க்கு மேலே தாண்டுறது, 60க்கு மேலே தாண்டதெல்லாம் பெரிய விஷயங்க. அதனால என்னன்னா சின்னத்துக்கு போக வேண்டியதான். நீ இன்னைக்கெல்லாம் தப்பிச்சிருவோம் அவளை. இன்னைக்கு என் பிள்ளை இருக்கனால அவளுக்கு நம்ம செய்யறது கொடுத்து நாளைக்கு பையன் வந்ததுக்கப்புறம் பாரு என்னம்மா நீ சமைக்கிற இதான் மனசு சாப்பிடணும். நீ சாப்பிட்ற கடையில சாப்பிட சொல்லும் போது அன்னைக்கு நீ வகை வகையாக செய்வீல. அன்னைக்கு பேசிக்கிறேன். சரி இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? வரும்பாரு இன்னும் கொஞ்சம் நேரம் இதுக்கு மேலே வராது. இது வந்து தண்ணி வேணும்னாலும் ஊற்றிக்கலாம், இல்லை நம்ம இது போட்டு பரட்டிட்டு அதுக்கு மேலே தண்ணி வேணும்னாலும் ஊற்றி கொஞ்சம் நல்லா, ஏன்னா இதோட இறங்கணும் இல்லையா? அதனால இப்போ வந்து நம்ம முட்டை கட் பண்ணி வச்சிருக்க முட்டை உள்ள போட்டோம். ஒன்று சொல்லட்டா, நீங்கள் ப்ராப்பராக எடுத்து ப்ராப்பராக இதை பண்ணி அதை பண்ணி ப்ராப்பராக லேடிஸ் நம்ம சமைக்கிறது தான் சமையல், நம்ம வைக்கிறது தான் குழம்பு. அதுக்கு பேரும் நம்ம தான். அதான் நான் இப்போ நீ செய்யற இதோட பேர் என்ன சொல்லு? முட்டை பட்டர் மசாலா. பட்டர் எங்கன்னு கேட்பேன். இது பேர் முட்டை பட்டர் மசாலா. அவ்வளோதான் போட்டு தான் இருக்குது. வரத்தான் செய்யும். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நிறைய போட்டுக்கலாம். போடுதா தண்ணி ஊற்றலாம், அப்படியே டேஸ்ட் மாதிரி.
அதான் சொன்னல, நீங்கள் இப்போ தேங்காவும் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றும் போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் இந்த என்னது தெளிக்கிங்க, முந்திரி கொஞ்சம் ஒரு 4 பருப்பு முந்திரி தேங்காய் போட்டு அரைச்சி உள்ளே ஊற்றிக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். கூடுதலாக நம்ம இதுக்கு நண்டு கூத்துவோம் அந்த மாதிரி. ஓகே, இது பேர் என்ன சொன்ன? முட்டை பட்டர். உங்களுக்கு யாருக்கா இது பேர் தெரிஞ்சால் சொல்லுங்க. இவ ஏதோ சொல்கிறா, முட்டை பட்டர் மசாலா. முட்டை பட்டர் மசாலா, முட்டை கேக் குழம்புன்னு சொன்னா கூட ஏற்றுக்குவேன் நான். ஏய், இது இப்போ ஒரு நிமிஷம் இங்கே காமியேன். பன்னீரில் தக்காளி வெங்காயம் போட்டு பண்ணுவாங்க இல்லைங்களா, அதேதான். அதே மாதிரி முட்டையில் உங்களுக்கு பண்ணியிருக்க. வேறு ஒரு மெத்தடும் இல்லை. உங்களுக்கு என்ன மசாலா வேணாலும் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டு உள்ள சமைச்சிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. முட்டையை வேக வச்சு கட் பண்ணியும் போடலாம், இல்லை இப்படியும் பண்ணி போடலாம். உங்களுக்கு அந்த ஷீட் இருந்தது அப்படின்னா கரெக்டாக போட்டு இப்படி கவுத்திங்கன்னா அழகாக கேக் மாதிரி வரும். அதை பீஸை கொஞ்சம் தான் போட்டிங்கனாலும் சூப்பராக வரும். ஓகேவா? நம்ம சொல்கிறேன். அடுத்து வேலை முடிஞ்சு, அடுத்து நம்ம தான் சப்பாத்தி தேய்க்கிற வேலை. இப்போ நான் ஓடிடுவேன் இல்லை, நம்ம வேலை முடிஞ்சு, வேலை முடிஞ்சு. வேலை முடிஞ்சு. அடுத்து நம்ம பூரிக்கு வந்து ரெடி பண்ணுவோம். பூரினா கதவு ஃபுல்லாக சாத்தி விட்டுருங்க, சரியா? நான் உனக்கு 4 சப்பாத்தி தேய்ச்சி வச்சாரு. வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரிச்சிடணும். சும்மா உள்ள வரக்கூடாது பாப்பா, இப்போ நான் சொல்லிட்டேன். முடிஞ்சு. முட்டை பட்டர் கிரேவி அப்படி தான் நான் சொல்லு. பட்டர் போடாமல் எப்படி பட்டர் கிரேவி ஆகும்? முட்டை கிரேவி. ஓகேங்களா? இது நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட ஸ்டைலில் ட்ரை பண்ணுங்க. நான் இதெல்லாம் போட்டேங்கிறக்காக ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு தக்காளி வெங்காயம் மட்டும் போட்டு முட்டை நான் வேக வச்சு அறுத்து போட்டாலே நல்லா இருக்கும் பிரியாக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஏதோ எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டுருக்கேன். இதுக்கு இதே மணியை இப்படியே பண்ணி கடைசியாக முட்டையை உடச்சி ஊற்றி அப்படி ஒரு கிண்டி இப்படி கிண்டி கிண்டி சரியாக போயிருந்துருக்கும். எப்போ இருந்தாலும் இருந்திருக்கும். முட்டை கொத்து தானே, எனக்கு தான் அந்த ஸ்மெல் எனக்கு ஆகாதுன்னு நானே இப்படி பண்ணுறேன். உண்மையாங்க, நான் முட்டை சாப்பிட்டு 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. முட்டை இன்னைக்கு நான் சமைச்சிருக்கேன்னா இதை வேக வச்சதுக்கப்புறம் தான் நான் சமைச்சிருக்கேன். முட்டை வேக வச்சு அதை சாப்பிட்றதுக்கும் எனக்கு பிடிக்கல. முட்டையை வந்து இப்படி நம்ம வறுவல் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் பிடிக்கல. இன்னைக்கு தான் ட்ரை பண்ண போகிறேன், பார்க்கலாம். இப்போ உள்ளே போய் நான் மாத்திரை கொடுத்துருக்கேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் நான் வச்ச பேர் தான். நீங்கள் ஏதாவது புதுசாக பேர் வச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். ரொம்ப கிண்டாதெல்லாம் உடஞ்சிரும். உடஞ்சாலும் உள்ளே தான் இருக்கும், வெயிட்டில் தான் போகும். ஓகே, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, முடிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம வேலை பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு வச்சிருக்கிற சப்பாத்தி போட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத்திரையை போட்டு நம்ம போய் சுற்றி உட்கார போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் அன்னைக்கு சொன்னது தான், 3 மணிக்கு இந்த மாதிரி நான் டீ குடித்தேன் அப்படின்னாவே இந்த மாதிரி சைக்கோ மாதிரி மாறிடுறேன். அன்னைக்கு ஒரு 2 நாள் கரெக்டாக மேனேஜ் பண்ணேன். 2 மணிக்கு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி 2 மணிக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி 2 மணிக்கு வந்து 2 மணிக்கு குடிச்சுக்கிறேங்க நானே. எனக்கு நீங்கள் 4 மணிக்கு 3 மணிக்கு டீ கொடுக்காதீங்க வேண்டாம் அப்படின்ட்டேன். ஒரு 2-3 நாள் கண்டினியூ பண்ணேன். திருப்பி என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் வர டைமுக்கு டீ வச்சுக்கோ, எனக்கு ஒரு ஆளுக்காக ஏன் வைக்காட்டி அப்படின்ட்டு விட்டுட்டேன். 2-3 நாள் விட்டுட்டேன். இப்போ திருப்பி இன்றைக்கி தான் குடிச்சிருக்கேன். நேற்று குடிக்கலன்னு நினைக்கிறேன். நேற்று குடிக்கல தானே? அதுதான் 2-3 நாள் ஒரு விஷயம் பண்ணால் அதை நான் ரெகுலராக பண்ணவே மாட்டேறேன். ஏன்னு தெரியல. அது எதாக இருந்தாலும் சரி, சரிங்க நான் உள்ளே போகிறேன், அவங்க சப்பாத்திக்கு ரெடி பண்ணட்டும், பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடுவாங்க, நம்ம வந்து சாப்பிட்லாம். ஓகேங்களா? சப்பாத்தி பண்ணுறதா இருந்தால் நான் நின்றுவேன். பூரி வந்து உண்மையாலுமே எனக்கு ஆகாது. லோ ப்ரெஷர் இருக்கிறனால அந்த எண்ணெய்க்கு மயக்கம் வந்துடுது. ஏங்க தேங்காய் சாப்பாடு சாப்பிடும்போது இருக்குங்க. தேங்காய் பால் நம்ம அந்த இதெல்லாம் பட்டணியெல்லாம் போட்டு செய்வோம்ல. நாளைக்கு செஞ்சுக்கலாம் போ. செஞ்சு நாளைக்கு செஞ்சு சிக்கன் கிரேவி ஏதாவது செஞ்சுப்போம். சிக்கன் எடுத்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சேன்ல, நல்லா தான் இருக்கும். தேங்காய் பால் சிக்கன் கிரேவி தான் நல்லா இருக்கும். தேங்காய் பிரியாணி முன்னாடி நல்லா இருந்துச்சு. சரி செய்வோம், நாளைக்கு என்ன நாளைக்கு பார்ப்போம். நான் வந்து உள்ளே போகிறேன். சப்பாத்திக்கு பிரியாவுக்கு எங்களுக்கு வந்து பூரிக்கு தனித்தனியாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான் மாவு இருக்குது, அதை பிசைஞ்சிட்டு பூரி சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். ஓகேங்களா? பூரிக்கு சப்பாத்திக்கு 2க்குமே தேய்ச்சாச்சு. வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூரி போட்டுக்கலாம். சின்ன சப்பாத்தி போட்டால் பிரியா சாப்பிட்டுவா. அதுக்கப்புறம் பூரி போட்டுக்கலாம். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஆயில் வச்சு நமக்கு தேவையான பூரியை நம்ம சுட்டுக்கொள்ளும். சப்பாத்தி பிரியாக்கூட சும்மா 4 சாப்பிட மாட்டேன், 2 சப்பாத்தி தான் சாப்பிடுவா. சரி, 4 சேர்த்து போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரி போடுவோம். ஓகேங்களா? ஏச்சுங்க, பூரி ரெடி, கீரை சப்பாத்தி ரெடி. இது வந்து ஒரு ஸ்பெஷல் பூரி. எப்படியா பாப்பா பிடிக்குது இல்லையா? ஓகே, சாப்பிட்லாமாங்க? வரக்குள்ளே இவங்கெல்லாம் சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க. தலைக்கு பார்ப்போம். தண்ணி எங்கம்மா? இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். எனக்கு சப்பாத்தி. என்னடா அது?
என்னடா பெசல் புரியுது எனக்கா? ஆமா அதுக்குள்ள என்னமோ இருக்கும், நீ பிச்சு பாரு. என்னமோ இருக்கா? ஸ்டஃபிங் புரியா? தெரியலையே. எனக்கு ஒண்ணு. உப்பு உங்கள் பேசுகிட்டு கம்மியாக போட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு. ஆமாம் ஆமாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க எனக்கு. சூப்பராக இருக்குங்க. ம் நீ சாப்பிட்டா திங்க மாட்டேன் இப்படி இருந்தாலும், அதனால நான் அவனுக்கு கொடுக்கல. உள்ள இது குழம்பு தான் ஊற்றி வச்சிருக்கிறேன். நல்லா இருக்கு. வாங்க மக்களே சாப்பிடலாம். ஸ்பெஷல் டிஷ்.